ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு செகண்ட் வந்து பாய் பேபி தான் பிறந்தாங்க. ஸோ நான் என்னென்ன சிம்டம்ஸ் வச்சு ஒருவேளை நமக்கு பாய் பேபியாக தான் பிறப்பாங்களோ அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் எப்படி கன்சீவாக தான் இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொன்று, ஒவ்வொரு டெலிவரியும் ஒவ்வொரு பொண்ணுக்கு வந்து மறுபிறவின்னு சொல்லுவாங்க. ஸோ தாயும் சேயும் நல்ல ஆரோக்கியத்தோடு பிறந்து வரணும் அப்படின்னுக்கிட்டு நான் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். எனக்கு ஃபஸ்ட்டு வந்து கேர்ள் பேபி பிறந்தாங்க. ஸோ அவங்க வயிற்றில் இருக்கும்போது எனக்கு என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருந்தது, எதை வச்சு நான் இப்போ கேர்ள் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சேங்கிறத வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். தேவைப்படுறவங்க பாருங்கள். ஓகே, இப்போ ஸ்டார்டிங்லேருந்தே நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து இந்த மார்னிங் சிக்னஸ் இருந்தது, தலை சுத்து, வாமிட், இந்த மாதிரி ரெண்டுமே சேர்ந்தே இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகும்ல, அது எப்படின்னா அந்த கம்பி பதன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கம்பியாக இந்த பாகுத்தன்மை பார்க்கும்போது இப்படி பார்த்தா இப்படி கம்பியாக இருக்கும்ல, அந்த கிளிப் கிடச்சா ஏதாவது போட்டு விடுறேன். அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி கம்பி பதத்தில் ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு இருந்தது. தண்ணியெல்லாம் இருக்காது, ஃபுல்லாக இந்த கம்பி பதம் மாதிரியே ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு இருந்தது. எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு சொன்னால், ஆம்பளை பையனாக இருந்தால் வந்து இந்த மாரி வந்து நூல் மாதிரி கம்பி மாதிரி இப்படி தான் ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகும்னு சொன்னால். ஸோ எனக்கு அந்த மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் கொஞ்ச நாளைக்கு அப்புறத்தில் இருந்து இந்த வாமிட்டும் இருந்தது, இந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜும் இருந்தது. ஸோ எனக்கு இதை பார்த்ததுமே எனக்கு வந்து மைண்டுக்கு வந்து நம்ம ஃப்ரெண்டு இப்படி தானே சொன்னால் ஒருவேளை பாய் பேபியாக இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இது வரையுமே எனக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த கம்பி பதம் மாதிரி தான் இருந்தது, தின்னாக இருக்கும் இல்லை திக்காக இருக்கும், பட் வந்து இந்த கம்பி பதம் தான் இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இருந்து ஒரு 5 மந்த் வரைக்குமே அந்த ஒரு 3 மந்த் முடியும் போதே எனக்கு இந்த தலை சுத்து, வாமிட்டெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிட்டு, அதுக்கப்புறமே என்னன்னா வந்து நிறையா மாங்காய் சாப்பிட ஆரம்பித்தேன். ரொம்ப புளிப்பு மேலே ஒரு நாக்கில் எச்சு ஊறுற மாதிரி ஒரு ஆசை. ஸோ நான் சாப்பிட்ருக்க மாங்காய்லாம் எத்தனை கிலோன்னு கணக்கு சொல்ல முடியாது, அவ்வளோ மாங்காய் சாப்பிட்ருக்குறேன். நிறைய மாங்காய் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் புளி சாதம், லெமன் சாதம், இந்த மாதிரி ரொம்ப புளிப்பாக சாப்பிடணும் போல இருந்தது. ஒரு 5 மந்த் வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி தான் தோணிகிட்டே இருந்தது. நிறைய இந்த செகண்ட் ப்ரெக்னன்சியில் அடிவயிறு வந்து ரொம்ப கனமாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிட்டு, எனக்கு ரொம்ப வெயிட்டாக, வயிறும் வந்து எனக்கு கீழே ரொம்ப இறக்கமாக தெரிஞ்சுது. இறங்கிட்டு நம்ம கால் எப்படி இருக்கும், அந்த கால் தொடுற மாதிரி வயிறு வந்து கீழே ரொம்ப இறக்கமாக இருந்தது. நம்ம 7 மந்த்துக்கு மேலே ஒருக்கா குளுக்கோஸ் குடிச்சு நம்ம டெஸ்ட் எடுப்போம்ல, ஸோ அதில் வந்து எனக்கு சுகர் லெவல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ அப்போ சொன்னாங்க இந்த 150 பார்டர், ஆனால் எனக்கு வந்து 145 47 இந்த ரேஞ்சில் இருந்தது. ஸோ 150 தாண்டக்கூடாது, ஸோ இதே ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ தான் கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு, ஐயோ நமக்கு சுகர் வந்துருச்சோ அப்படின்னு. ஸோ நான் அதுலேயே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன். எனக்கு சுகர் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்குது, சுகர் லெவல் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது இப்படின்னு எப்போ சொன்னாங்களோ, எனக்கு அப்பத்துல இருந்தே எனக்கு வந்து ரொம்ப ஸ்வீட் சாப்பிடணும்னு ஒரே ஆசை. ஸோ இந்த மாதிரி மில்க் ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்ணுன்னு இது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ நான் எங்கள் வீட்டாள்கிட்ட சொன்னேன், எனக்கு டெலிவரி ஆனதும் எனக்கு மட்டும் ஒரு பாக்ஸ் ஸ்வீட் கொண்டு தந்துருங்க, நான் இப்போ இருக்க ஆசையெல்லாம் சேர்த்து வச்சு நான் அப்போ சாப்பிட்டுக்கிடுவேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து என்னது 7 மந்த் தாண்டிட்டோமா, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்குறவங்கெல்லாம் மோஸ்ட்லி வந்து பையன்தான் பிறக்கும், வயிறு என்ன இவ்வளோ கீழே இறக்கமாக இருக்குது, இப்போ டெலிவரி ஆகுற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப பயங்காட்டிட்டாங்க. நான் ஊருக்கு வந்து 9 மந்த்தில் தான் போகிறதா பிளானு. பட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் எனக்கு வயிறு ரொம்ப கீழே இறங்கி இருந்தாலும் பார்த்துட்டு, என்ன இப்போ வந்து 1 வீக்கில் டெலிவரி ஆகுறது போல் இருக்குது, எப்போமா டெலிவரி டேட்டுன்னு நான் இன்னும் 1 மந்த் இருக்குது, இன்னும் 2 மந்த் இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவேன். ஸோ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் எங்கள் வீட்டு ஹவுஸ் ஓனர் அவங்கெல்லாம் பையன்தான் பிறக்கிற மாதிரி தெரியுது எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பாய் பேபியாக இருந்ததுன்னா நமக்கு ஒரு டியூ டேட் கொடுப்பாங்கல்ல, அதுக்கு முன்னக்கூட்டியே பிறந்துருவாங்க. ஸோ எனக்கும் கொடுத்த டேட்லேருந்து ஒரு 12 days பிஃபோராகவே எனக்கு எங்கள் தம்பி பிறந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு இன்னொன்று வந்து என்னென்னா, இதான் ரொம்ப முக்கியம், ஆனால் எல்லாருக்கும் இப்படி இருக்குமாங்கிறது எனக்கு தெரியலை. என்னென்னா,
நான் கொஞ்சம் ஃபேக் பெயின் இருந்ததும் கொஞ்சம் வாக் போயிட்டு வந்தேன். வந்து ஓகே, பெயின் வந்து இன்க்ரீஸ், நமக்கு வந்து டெலிவரி பெயின்னா இன்க்ரீஸ் ஆகும்ல, எனக்கு வந்து அப்படி இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரியல. ஓகே, நம்ம இப்போ தூங்குவோம் அப்படின்னுக்கிட்டு நான் வந்துட்டேன். எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வந்து உடனே எனக்கு வந்து நிறைய ப்ளீடிங் ஆயிடுச்சு. ப்ளீடிங் ஆகிட்டே இல்லை, கொஞ்சம் ப்ளீடிங் ஆகி ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒன்றும் ரொம்ப பயந்து போயிட்டோம். எங்கள் அத்தையும் அக்கம் பக்கத்தில் அங்கே இங்கெல்லாம் வண்டிக்கெல்லாம் சொல்லி பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. வந்து என்னன்னா வந்த உடனே அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ஆம்பளை பையன் தான் பிறக்கும், போன உடனே உனக்கெல்லாம் குழந்தை பிறந்துரும் இப்படின்னு அவங்க சொல்லுறாங்க. ஸோ நம்ம ஊர்லேயே வந்து ஆம்பளை பையன்னா முன்னக்கூட்டி இந்த மாதிரி ப்ளீடிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. ஸோ எனக்கு வந்து பாய் பேபிக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தது. என்னன்னா வந்து மார்னிங் சிக்னஸ் இருந்தது, தலை சுத்து, வாமிட் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப புளிப்புனா நாக்கில் எச்சூற அளவுக்கு அப்படி ஒரு ஆசை. நிறைய புளிப்பு சாப்பிடணும் போல இருந்தது. மாங்காய், புளி சாதம், லெமன் ரைஸ் இப்படின்னுக்கிட்டு நிறைய சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் என்ன இருந்ததுன்னா வந்து நம்மளோட ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து எப்படி இருக்குன்னா கம்பி நூல் மாதிரி, ஃபுல்லாக நூல் எப்படி இருந்தால் கோடாக எப்படி இருக்கும், இந்த மாதிரி தான் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்தது. அப்புறம் டெலிவரி வந்து கொடுத்துருக்க டியூ டேட்டுக்கு முன்னக்கூட்டியே கேர்ள் பேபினா பாய் பேபினா பிறந்துறேன்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த டெலிவரிக்கு முன்னாலேயே வந்து கரைப்படம், நம்ம ஒரு சைடில் அப்படி சொல்லுவாங்கள்ல, கரைப்படம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு அந்த மாதிரி ப்ளீடிங் ஆச்சுது. நிறைய பேர் அப்படிதான் பாய் பேபின்னு தான் சொன்னாங்க. ஆனால் நம்ம வந்து மனசுக்குள்ளே பாய் பேபி நினச்சிட்டு உள்ள கேர்ள் பேபி இருந்தால் பாப்பா வருத்தப்படலாம். ஸோ அதனால் வந்து மற்றவங்களாம் சொல்லும்போது ஒருவேளை நமக்கு பாய் பேபி தான் பிறக்குமோ அப்படின்னு தோணாலும் மனசை வந்து ஃபுல்லாக வந்து பாய் பேபி தான் அப்படின்னு நிரப்பி வச்சுக்கல. உள்ள பையனாக இருந்தால் எங்கள் பாப்பா வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து பாப்பா ஒரு கார்ட்டூன் சேனல் பார்த்துட்டு இருப்பாள். அவள் எப்போவுமே ஒரு சேனல் பார்ப்பா. அவளுக்கு பிடிச்ச ஒரு கேரக்டரோட தம்பி பூனை வந்து என்னது கிட்டு. ஸோ நாங்கள் வந்து கிட்டு, நீங்கள் கிட்டு இருக்கீங்களா இல்லைன்னா ரதி பாப்பா இருக்கீங்களா, எங்கள் வீட்டாளுக்கு வந்து பொண்ணுன்னா ஃபஸ்ட்டு பாப்பாக்கே வந்து ரதி அப்படின்னு பேர் வைக்கலாம்னு நினச்சாங்க. நான் தான் வேண்டான்னுட்டு. ஸோ ரெண்டாவது பாப்பாவாக பிறந்ததுன்னா நீங்கள் சொன்ன போலே ரதினே பேர் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிட்டுவா ரதி பாப்பாவா இப்படியே சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுக்கு பாப்பாவா பொண்ணான்னு தெரியாது, பாப்பாவா தம்பியான்னு தெரியாதுல்ல. ஸோ ரெண்டுக்குமே மனசை தயார்படுத்தி இப்படியே தான் பேசிகிட்டு இருந்தோம். சிம்டம்ஸ்லாம் எனக்கு இருந்தது பாய் பேபி பிறக்கும்போது. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்குது, உங்களுக்கு ஒருவேளை நம்மளுக்கு பாய் பேபியாக தான் இருக்குமோ கேர்ள் பேபியாக தான் இருக்குமோ இப்படின்லாம் யாராவது நினைப்பீங்களா? ஸோ உங்களுக்கெல்லாம் எப்படி சிம்டம்ஸ் இருந்தது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ஹார்ட் பீட் ரேட் எல்லாம் வச்சு எப்படி பார்க்குறது, நான் இப்படிலாம் பார்த்தேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? 2 பேரோட ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சு, கேர்ள் பேபி பாய் பேபியோட ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சு நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த மாதிரி சிம்டம்ஸ் வச்சு நீங்கள் யாராவது கண்டுபிடிச்சி உங்களுக்கு ஒரு வேளை பாய் பேபி பிறந்தது, இல்லை அந்த என்னோட கேர்ள் பேபி சிம்டம்ஸ் வச்சு கேர்ள் பேபி தான் பிறந்தது நாங்கள் கண்டுபிடிச்சி இப்படின்னு யாராவது இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு நான் பேசுகிறது, நான் சொல்லுறது ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி, ஒரு சப்போர்ட் பண்ணி விடுங்க. ஏதாவது ஆமாம் எனக்கும் இந்த மாதிரி உங்களை போல தான் சிம்டம்ஸ் இருந்தது இப்படின்னு யாருக்காவது இருக்குதுன்னா ஒரு கமெண்ட்ல சொல்லி விடுங்க. அவ்வளோதான். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.